மாணவ செல்வங்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு வினாவை பற்றி பார்க்கலாம். என்எம்எம்எஸ் எக்ஸாமில் மேட் அப்படிங்கக்கூடிய மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு அந்த பகுதியிலிருந்து ஒரு வினாவுக்கான விடையை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதில் நிறைய தரப்பட்ட வினாக்கள் கேட்கப்படும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா செருகப்பட்ட வரைபடங்கள், அதாவது ஒரு வடிவத்துக்குள்ளார இன்னொரு வடிவத்தை செருகி அந்த ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுத்து இந்த படங்களிலிருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த படங்களை நீங்கள் உணர்ந்து புரிஞ்சிட்டிங்கனாலே இந்த கேள்விகளுக்கு எளிமையாக விடையளிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா 2026 கேட்கப்பட்ட என்எம்எம்எஸ் கேள்வி. சரிங்களா? இதுக்கு எப்படி விடை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? இந்த ஒரே கேள்வியிலேயே நமக்கு சுளையாக 5 மதிப்பெண் நமக்கு கிடச்சிரும். அதனால் நல்லா கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு கொடுக்கப்பட்ட படத்தை கொண்டு விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இப்போது இதில் முக்கோணம் பாருங்கள், முக்கோணம், செவ்வகம், சதுரம்னு 3 வடிவங்கள் இருக்குது. இதில் முக்கோணங்கிறது எதை குறிக்குதுன்னா நேர்மையானவர்கள், செவ்வகம்ன்றது எதை குறிக்குதுன்னா கடின உழைப்பாளிகள், சதுரங்கிறது எதை குறிக்குதுன்னா படித்தவர்கள். இதை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கேள்விக்குள்ளே போகலாம். படிக்காத நேர்மையான மற்றும் கடின உழைப்பாளியை குறிக்கும் எழுத்து எது? நீங்கள் கொஸ்டினை படிக்கும் பொழுதே என்ன வடிவத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்களோ அந்த வடிவத்துக்குள்ளே நமக்கு போய் பார்க்கணும். படித்திருக்காங்களா படிக்கலையா? படிக்காதன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க சதுரத்துக்குள்ளே இருக்கிறவங்கலாம் படித்தவர்கள்னு அர்த்தம். அப்போ படிக்காதன்னு சொல்லும் பொழுது இந்த ஹெச்சு, இந்த பி, இந்த டி, சி எல்லாம் வரமாட்டாங்க. சரிங்களா? இவங்க யாருமே நம்ம கணக்கில் வரமாட்டாங்க இந்த கேட்ட கேள்விகள். சரி, இவங்களே இல்லைன்னா வேறு யார் சார்? நேர்மையான மற்றும் கடின உழைப்பாளியை குறிக்கும் எழுத்து எது? படிக்கலை தான், ஆனால் நேர்மையாகவும் உழைப்பாளியாகவும் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நேர்மையாக இருக்கிறவங்க யார்? முக்கோணத்துக்குள்ளே இருக்கிறவங்க. கடின உழைப்பாளி யார்? செவ்வகத்துக்குள்ளே இருக்கிறவங்க. இப்போ இந்த ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணி வரக்கூடிய எழுத்து எழுது ஏவுக்குள்ளேயும் வரணும், செவ்வகத்துக்குள்ளேயும் வரணும். அப்படின்னா அந்த எழுத்து என்னவாக இருக்கணும்னு பாருங்கள். ஈயா மட்டும்தான் இருக்க முடியும், வேறு எழுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்கள், ஏவை எடுத்துக்கலாம் நீங்கள், ஆனால் அது செவ்வகத்துக்குள்ளே வரல. எஃப் எடுத்துக்கலாம், ஆனால் அது முக்கோணத்துக்குள்ளே வரல. அப்போ 2 பேர்த்துக்கு இன்க்ளூட் பண்ணி வர எழுத்துதுங்க இ. அப்போ இதுக்கான ஆன்சர் இ. தேர்டு ஒன்று தான் இதுக்கு ஆன்சருங்க. 1 2 3 4ன்னு போட்டுருவாங்க. 31க்கு நேராக இருக்கிற 4 வட்டத்தில் நீங்கள் எதுக்கு ஆன்சர் பண்ணணும்? 31க்கு இது இ. அப்போ தேர்டு ஒன்று தான் ஆன்சர். அப்போ நீங்கள் இந்த இடத்துல தேர்டு ஒன்றுக்கு ஆன்சர் பண்ணிடணும். சரிங்களா? ரைட். செகண்ட் கொஸ்டின் பார்ப்போமா? படித்தவர்களை குறிக்காத எழுத்து எது? படித்தவங்க யாருங்க? இந்த சதுரத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் படித்தவங்க. இவங்களை குறிக்காத எழுத்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ, இ, எஃப். இவங்க 3 பேருமே இவங்களை பற்றி குறிக்காத எழுத்து தான். சரிங்களா? ஆனால் இங்கே கொடுத்துருக்குற ஆன்சரில் பி, எஃப், சி, ஜி கொடுத்துருக்காங்க. அதாவது சதுரத்துக்குள்ளே இருக்கிறவங்களாம் படித்தவங்க. இவங்க படிக்காதவங்களை கேட்குறதுனால இந்த சதுரத்துக்குள்ளே இல்லாதவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஇஎஃப். அந்த 3 லெட்டரில் இங்கே எந்த லெட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிற லெட்டர் தான் இருக்குது. அப்போ 32க்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்? ஓஎம்ஆர் ஷீட்டில் அழகாக செகண்ட் ஆன்சரை பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த வட்டமெல்லாம் போடும்போது கவனமாக போடணும். மாற்றி இப்படி வச்சுட்டு ஐயோ அப்படின்னு நீங்கள் வந்தாலும் இது செல்லாததாயிடும். அதுக்கு மார்க் தர மாட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். படித்த நேர்மையான கடின உழைப்பாளிகளை குறிக்கும் எழுத்து. படித்தும் இருக்கணும், நேர்மையானவங்களாகவும் இருக்கணும், கடின உழைப்பாளியாகவும் இருக்கணும். அப்படின்னா 3மே இருக்கணும். அப்போ 3 வடிவங்களையுமே இன்க்ளூட் பண்ணி வரக்கூடிய லெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி. நீங்களே பாருங்கள், முக்கோணத்துக்குள்ளேயும் இந்த டி வருது, செவ்வகத்துக்குள்ளேயும் டி வருது, சதுரத்துக்குள்ளேயும் டி வருது. அப்போ 3மே வரக்கூடிய எழுத்து, அதாவது 3 வடிவங்களையும் இணைத்து வரக்கூடிய எழுத்து டி. அப்போ 33க்கு 4th ஒன் ஆன்சர். இப்போ நீங்கள் இந்த 4 இதில் நீங்கள் எதை ஆன்சர் பண்ணிடணும்? 4th ஒன்றுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நேர்மையானவரை மட்டும் குறிக்கும் எழுத்து எது? நேர்மையானவர்னால் யாருங்க? முக்கோணத்துக்குள்ளே இருக்கிறவங்க. அந்த முக்கோணத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், வேறு வடிவங்களுக்குள்ளே இன்க்ளூட் ஆகக்கூடாது. அப்படி பார்த்தா பாருங்கள், முக்கோணத்துக்குள்ளே ஏ, பி, டி, இலாம் இருக்காங்க. டி 3 பேர்த்துக்குள்ளே இன்க்ளூட் ஆகிறாரு, இ செவ்வகத்துக்குள்ளேயும் இன்க்ளூட் ஆகிறாரு, பி முக்கோணத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் சதுரத்துக்குள்ளேயும் இன்க்ளூட் ஆகிறாரு. அப்போ எதுக்குள்ளேயுமே இன்க்ளூட் ஆகாமல் தனியாக நிற்கிற எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். சரிங்களா?
அப்போ நீங்கள் எதை கிளிக் பண்ணணும்? ஏவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ 34வது கொஸ்டினுக்கு ஆன்சர் எத்தனாவது ஆன்சருங்க? 34க்கு 34க்கு செகண்ட் ஆன்சர் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து 35வது கொஸ்டின். நேர்மையானவர் அல்லாத அப்படின்னா முக்கோணத்துக்குள்ளே இருக்கிறவங்க வரக்கூடாது. கற்றோர்னால் படித்தவர்கள் மற்றும் கடின உழைப்பாளியை குறிக்கும் எழுத்து எது? அதாவது படிச்சும் இருக்கணும், கடின உழைப்பாளியாகவும் இருக்கணும். அப்போ படித்தவங்க யார்? சதுரத்துக்குள்ளார. கடின உழைப்பாளி யார்? செவ்வகத்துக்குள்ளார. இந்த ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணி வர எழுத்து எதுன்னு பாருங்கள், சி. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சி. இங்கேயும் எழுதிடலாம். 35வது ஆன்சர் சி தான். ஆனால் அது எத்தனாவது ஆன்சராக இருக்குது? 4th ஆன்சரில் இருக்குது. இப்போ நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். கொஸ்டின் நம்பருக்கு நேராக ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கொஷினை மாற்றி ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அப்போ மொத்த இது ஆன்சர் போயிடும். அதனால் கவனமாக ஷேர் பண்ணுங்கள். 35வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இங்கேயும் 35 பாருங்கள். இங்கே எத்தனாவது ஆன்சரு? 4th ஒன். அதுக்கு நேராக இங்கே ஷேர் பண்ணணும். அவசரப்படாமல் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.